Hello students, welcome back to Arul Spoken English. இந்த வீடியோல நம்ம pronounனா என்ன அப்படினு ஒரு introduction பார்க்க போறோம். Pronoun அப்படினா பிரதி பெயர்ச்சொல் அப்படினு grammar translation methodல சொல்றாங்க. பிரதி பெயர்ச்சொல் அப்படினா ஒரு noun இருக்கு, அதுக்கு பதிலா யூஸ் பண்ற ஒரு பெயர்ச்சொல்லுக்கு பேர் தான் பிரதி பெயர்ச்சொல். பிரதினா நம்ம வந்து ஜெராக்ஸ் இருக்கு பாருங்க, அதை நம்ம வந்து பிரதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அப்போ இது வந்து அதோட ஜெராக்ஸா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது, அந்த மீனிங்கில் வரும். அதுக்காக ஏன்னா பிரதிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு நம்ம ஜெராக்ஸோட மட்டும்தான் கம்பேர் பண்ணுங்கிறது கிடையாது, அது காமன் வேர்டு, அதுலேருந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு மீனிங் எடுத்துக்கிறோம். இப்போ ப்ரொனவுன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி பேசிக்காக நம்ம வந்து நவுன்னா என்ன அப்படின்னு ஒரு ஏற்கனவே பார்த்துருக்கோம், சின்னதாக ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். நவுன்னா ஒரு நபரோட பேரோ, ஒரு விலங்கோட பேரோ, ஒரு இடத்தோட பேரோ, ஒரு பொருளோட பேரோ, அதுதான் வந்து நவுன். அதை அந்த பொருட்களை, விலங்குகளை, மனிதர்களை அடையாளப்படுத்துறதுக்கு நம்ம சொல்கிற ஒரு வார்த்தை தான் நவுன். அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், தோனி வந்து இந்திய அணியின் கேப்டனாக இருந்தார். இந்த தோனிங்கிற பேரை வச்சு தான் நம்ம அவரை அடையாளப்படுத்துகிறோம். ஓகே, அப்போ தோனிங்கிறது நவுன். இது வந்து ப்ரோனவுன் கிடையாது, தோனிங்கிறது நவுன். தோனி ராஞ்சியில் பிறந்தார், தோனியை பற்றி நம்ம பேசுகிறோம். தோனி ராஞ்சியில் பிறந்தார், தோனி இந்திய அணியில் விளையாடினார், தோனி ஓய்வு பெற்றார், தோனி தற்போது ஐபிஎல்லில் விளையாடுகிறார். இப்படின்னு நம்ம வந்து ஒவ்வொரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கும் போதும் தோனின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஏன் அப்படின்னா, இத்தனைக்கும் தோனிங்கிறது வந்து இந்திய மக்களால் மிகவும் ரசிக்கப்படுற பேர் தான். ஆனாலும் தோனி நம்ம கத்துவோமே தவிர அதை வந்து நம்ம கிரிக்கெட் கிரவுண்டில் கத்தலாம். ஆனால் நம்ம வந்து அதை வந்து ஒரு சென்டென்ஸில் கண்டினியூஸாக அவரை பற்றி பேசும்போது ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் தோனின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஏன் அப்படின்னா, மனித இயல்பு வந்து ஒரு பேரை கண்டினியூஸாக யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டு இருந்தால் எரிச்சல் ஆகும். அதுதான் இயல்பு, மனித இயல்பு. ஏன் அப்படின்னா, இனிப்புங்கிறது இனிக்கத்தான் செய்யும், உப்புங்கிறது துறக்கத்தான் செய்யும், கசப்புங்கிறது அதுதான் இயல்பு. அது மாதிரி மனிதனோட இயல்பு, மனித லாங்குவேஜோட இயல்பு என்ன அப்படின்னா, ஒரு லாங்குவேஜ் அவன் எப்படி எடுத்துக்கிறான் அப்படின்னா, கண்டினியூஸாக ஒருத்தரை பற்றி பேசுகிறோம், அதுக்காக கண்டினியூஸாக ஒரு பேர் ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் சொல்லிகிட்டே இருந்தோம்னா நமக்கு எரிச்சலாகத்தான் செய்யும். இத்தனைக்கும் இவர் வந்து மிகவும் ரசிக்கப்படுற பேரே இந்த மாதிரி தான் ஆகும். அப்படிங்கிறப்ப ஒரு புதுசாக ஒரு விஷயத்தையோ இது பண்ணும்போது எரிச்சல் ஆகும். அப்படிங்கிறனால ஆனாலும் நம்ம அவரை பற்றி கண்டினியூஸாக அந்த பாராகிராஃப்லோ அந்த ஒரு சென்டென்ஸ்லையோ நம்ம வந்து பேசணும், அவரை பற்றி நம்ம ஒரு 10 நிமிஷம் பேசணும். ஆனாலும் தோனிங்கிற பேரையே நம்ம யூஸ் பண்ணாமல் ஆனாலும் அவரை பற்றி தான் பேசணும். புரியுதுங்களா? அப்போ இந்த தோனிங்கிற இந்த பேருக்கு நம்ம வந்து இதே மீனிங் தான் கொடுக்கணும். அதே சூழ்நிலையில் இந்த பேரையே நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம்னா எரிச்சலாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த நவுனுக்கு மாற்றா, ஆனாலும் அதையே ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக, ஆனாலும் அதையே பிரதிபலிக்கிறதுக்காக ஒரு வார்த்தையை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதாவது நம்ம பேசும்போது இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அந்த வார்த்தைக்கு பேர் தான் ப்ரோனவுன். நவுனுக்கு பதிலாக ஆனாலும் நவுனே தான் அப்படிங்கிறப்ப அதுக்கு பேர் தான் ப்ரோனவுன். ஸோ தோனி ராஞ்சியில் பிறந்தார் அப்படின்னு பேசுவோம். அடுத்ததே நம்ம என்ன பண்ணுவோம்னா, தோனி இந்திய அணியில் விளையாடினார் நம்ம சொல்ல மாட்டோம். இதை தூக்கிட்டு இந்த இடத்துல அவர்னு போடுவோம். இந்த அவர் வந்து இந்திய அணியில் விளையாடினார், அவர் ஓய்வு பெற்றுட்டாரு, அவர் தற்போது ஐபிஎல்லில் விளையாடுகிறார். இந்த அவர் தான் ப்ரோனவுன். இந்த மாதிரி அவர், இவர், அவர்கள், இவர்கள், அவன், இவன் இதெல்லாம் இருக்கு பாருங்க. நான், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரதி பெயர்ச்சொல். ஓகே, ஆனால் ஒரு பேரை நம்ம வந்து கண்டினியூஸாக கேட்டுட்டு இருக்கும்போது எரிச்சல் ஆகுது. ஆனால் இந்த பிரதி பெயர்ச்சொல்களை கண்டினியூஸாக கேட்கும்போது நமக்கு எரிச்சல் ஆகாது. அவரை பற்றி தான் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிப்போம். அதே நேரத்தில் இந்த தோனிங்கிற வார்த்தையை நம்ம வந்து தோனிங்கிற ஒரு நவுனை அவர் அப்படிங்கிற வந்து ஒரு புறநவனை வச்சு மாற்றிட்டோமே, அப்போ இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணும்போது இது வந்து ஃபுல் எஃபெக்டிவில் அவரை குறிக்கும். அப்போ இந்த அவருங்கிறது ஃபுல் எஃபெக்டிவ் அவரை குறிக்குமா குறிக்காதாங்கிற டவுட் உங்களுக்கு வரும். 100% இந்த சென்டென்ஸில் அவர் தான் குறிக்கும். தோனிங்கிற வார்த்தைக்கு பதிலாக தான் இந்த இடத்துல அவர் இருக்கு. அவருங்கிறது வந்து காமனான வார்த்தை, ஆனால் இந்த கான்டெக்ஸ்டில், அதாவது இந்த சென்டென்ஸில் இவரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறனால இந்த வார்த்தை இங்கே யூஸ் பண்ணுற இந்த அவருங்கிறது 100% இந்த தோனியை தான் குறிக்கும். புரியுதுங்களா? ப்ரொனவுனாக இருந்தாலுமே கூட
இந்த சென்டென்ஸில், அதாவது இந்த அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அந்த தோனிக்கு பதிலாக தான் இந்த அவரை வந்து தோனிக்கு பதிலாக அவர் யூஸ் பண்ணுறதுனால இந்த அவருங்கிற வார்த்தை 100% இந்த தோனியை தான் குறிக்கும். அதுக்கு ஈக்குவலான வார்த்தை தான் இது. ஓகே, ஏன்னா நம்ம வந்து ப்ரொனவுனை வந்து பண்ணுறதுனால நம்ம என்ன நினச்சிப்போம்னா, அப்போ அதோட வேல்யூ குறைஞ்சிருமா அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். வேல்யூ குறையவே குறையாது. இது வந்து ஒரு மாற்று வார்த்தை, வேல்யூ குறையாத மாற்று வார்த்தை. ப்ரொனவுன்கிறது ஒரு நவுனை ரீப்ளேஸ் பண்ணுற வேல்யூ குறையவே குறையாத மாற்று வார்த்தை. ஓகே, அதே மாதிரி இப்போ வந்து அடுத்து சொல்கிறேன் பாருங்க. இப்போ நான் வந்து ஒரு படம் பார்க்குறேன், ஒரு அசுரன் படமே பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து அசுரன் படத்தை நேற்று தியேட்டரில் பார்த்தேன். நான் அசுரன் படம் பார்த்தேன். நான் அசுரன் படம் பார்த்தேன். இப்போ நம்ம அடுத்த லைன்ல என்ன சொல்லுவோம்னா, நான் அந்த படத்தில் வச்சுப்போம். அந்த படத்தை குமரன் தியேட்டரில் பார்த்தேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த இடத்துல வர்ற இந்த அந்த படம் அப்படிங்கிற வார்த்தை 100% அசுரனை தான் குறிக்கும். ஓகே, கொஞ்சம் கூட வேல்யூ குறையாம அது அந்த படத்தை தான் குறிக்கும். இந்த வார்த்தையோட முழு அர்த்தம் வந்து இதுதான், அசுரன் தான். அதாவது இந்த சென்டென்ஸ் இப்போ நம்ம வந்து, ஏன்னா இந்த அசுரன் படத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம், அப்போ இந்த அந்த படங்கிறது வந்து அசுரனை தான் குறிக்கும். அந்த படங்கிறது காமனாக வந்து எந்த படமும் கிடையாது. ஆனால் இங்கே நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு படத்தை பற்றி சொல்லிட்டு அடுத்த லைனில் இதை சொல்லும்போது இது 100% அந்த அசுரன் படத்தை தான் குறிக்கும். இப்போ வந்து நான் வந்து ஒரு புத்தகத்தை வச்சிருக்கேன். இப்போ ராமனுடைய புத்தகம், நான் ராமனுடைய புத்தகத்தை வைத்திருக்கிறேன். நான் ராமனுடைய புத்தகத்தை நாளை ராமனிடம் தருவேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த லைனில் நம்ம என்ன சொல்லுவோம்னா, நான் ராமனுடைய புத்தகத்தை வைத்திருக்கிறேன், நான் ராமனுடைய புத்தகத்தை நாளை ராமனிடம் தருவேன்னு சொல்லும்போது அந்த இடத்துல மறுபடியும் நம்ம ராமனுடைய புத்தகத்தை அப்படின்னு சொல்லிட்டு நான் தருவேன்னு சொல்ல தேவையில்லை. நான் அந்த புத்தகத்தை ராமனிடம் நாளை தருவேன் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? இப்போ இந்த ராமனுடைய புத்தகத்தைங்கிறதுக்கு பதிலாக அந்த புத்தகத்தை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பாருங்க, அதுக்கு பேர் தான் ப்ரொனவுன். எங்கெங்கே நவுன் வருதோ அந்த நவுனையெல்லாம் ப்ரொனவுன் வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம். ஆனால் என்ன ஒன்றுனா, இந்த ப்ரொனவுன் வந்து எடுத்த உடனே போடக்கூடாது. இந்த ப்ரொனவுனுக்கு முன்னாடி இது எதை குறிக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தால் அடுத்த லைனில் நம்ம வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். மொட்டையாக அந்த புத்தகத்தை அப்படின்னு சொல்லும்போது கேட்குறவருக்கு எந்த புத்தகம் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிடும். அப்போ இதுக்கு முன்னாடியே அந்த புத்தகத்தையே சொல்லியிருந்துருக்கணும். அந்த புத்தகத்தை சொல்லிட்டு, அதாவது ராமனுடைய புத்தகம், இங்கே ராமனுடைய புத்தகத்தை சொல்லியிருக்கணும். சொல்லிட்டு அடுத்த லைனில் நம்ம கண்டினியூஸாக பேசும்போது அந்த புத்தகத்தைங்கிற வார்த்தையை சேர்க்கலாம். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா இதோட உயிரோட்டம் எங்கே இருக்குன்னா இதில் தான் இருக்குது. இந்த ப்ரொனவுனோட உயிரோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னா, ப்ரொனவுன் அப்படிங்கிற இந்த வேர்டுக்கு உயிர் கொடுக்கறது எதுனா நவுன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொனவுனுக்கு முன்னாடி இந்த நவுனை சொல்லியிருக்கணும். அப்போ தான் இந்த நவுனுக்கு பதிலாக இந்த ப்ரொனவுனை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். மொட்டையாக எடுத்துக்கொண்டு வந்து யூஸ் பண்ணோம்னா ஒன்றுமே புரியாது. அவன் வந்தான் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நமக்கு ஒன்றுமே புரியாது. கேட்குறவருக்கு அவன் யார் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி இருக்கிற இதுக்கு பேர் தான் வந்து ப்ரொனவுன். ஒரு நவுனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அது வந்து நான் வருகிறேன், நான் நாளை அவனை சந்திப்பேன், அந்த நான், அவனை, இதெல்லாமே ப்ரொனவுன். ரகு நாளை பார்த்திபனை சந்திக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 நவுன் இருக்கு, ரகு, பார்த்திபனை. இந்த ரெண்டையுமே நம்ம அடுத்த சென்டென்ஸ்ல ப்ரொனவுனை வச்சு மாற்றிக்க முடியும்.
புரியுதுங்களா? இதுக்கு பேர் தான் ப்ரொனவுன். எங்கெங்கே நவுன் இருக்கோ அந்த நவுனையெல்லாம் கண்டினியூஸாக நவுனாகவே சொல்லிட்டு இருந்தோம்னா அது நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் எரிச்சலாகும். அப்படிங்கிறனால அந்த நவுனையெல்லாம் அடுத்த லைன்லேயே நம்ம வந்து ப்ரொனவுனை வச்சு மாற்றிடுறோம். அதுக்கு பேர் தான் ப்ரொனவுன். இந்த ப்ரொனவுன் இல்லைன்னா நமக்கு பேச்சு வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்கும். ஒரே பேரை கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா கடுப்பாங்கிறனால தான் நம்ம ப்ரொனவுனை லாங்குவேஜில் இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த ப்ரொனவுனை யூஸ் பண்ணுறோம். ஆனால் ப்ரொனவுனை கேட்கும்போது நமக்கு எந்த எரிச்சலும் வராது. அதே நேரத்தில் ப்ரொனவுனுக்கு அதுக்கு முன்னாடி இது எதோட ப்ரொனவுன் அப்படின்னு அதுக்கு முன்னாடி அதோட உயிரோட்டமான அது பேர் ஆன்டிசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கணும். பேசுகிறவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்துருக்கணும். முதல் லைன்லையோ இல்லை ரெண்டாவது லைன்லையோ முதல் லைனில் சொல்லியிருந்தோம்னா தான் அடுத்த லைன் இப்போ பேசும்போது அவரு இவருன்னு சொல்லும்போது அவங்களுக்கு புரியும். இதுக்கு பேர் தான் ப்ரொனவுன். ப்ரொனவுனில் பார்த்தீங்கன்னா நிறையா ப்ரொனவுன் இருக்குது. சப்ஜெக்ட் ப்ரொனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், நிறையா ப்ரொனவுன் இருக்குது. அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்லித்தரேன். இப்போ நம்ம வந்து சிம்பிளாக சொல்லணும்னா ஹீ, சி, இட்டு இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து ப்ரொனவுன். அதாவது மீ, அஸ்ஸு, ஓகே, ஹர்ரு, ஹிம்மு இதெல்லாம் வந்து இங்கிலீஷில் இருக்கிற ப்ரொனவுன்ஸ். இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். ப்ரொனவுன்னா என்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பேசிக் தெரிஞ்சிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. என்னோட சேனலில் நிறையா வீடியோஸ் வந்து இந்த மாதிரி மிக தெளிவாக வந்து கிராமர் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் தாராளமாக இங்கிலீஷ் பேசலாம். ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.